अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் அன்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்கை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாதன் என்கிறவனை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரம் அச்சுத சதகம் என்பது. இது அவர் பிராகிருத பாஷையிலே அருளி செய்த ஸ்தோத்திரம். இது பிராகிருதம் என்கிறது சம்ஸ்கிருதத்தினுடைய சிதைவு என்று சொல்லுவார்கள், அல்லது தனியான மொழி என்றும் சொல்லுவதுண்டு. அந்த மொழியிலேயும் ஸ்லோகங்களை அருளி செய்ய வேணும் என்று திருவுள்ளம் பற்றி அதற்கு திருவகீந்திரபுரத்து எம்பெருமான் விஷயமாக அந்த ஸ்தோத்திரத்தை அமைத்தார் என்கிறது அந்த எம்பெருமானிடத்திலே வேதாந்த தேசிகனுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான ஈடுபாட்டை காட்டுகிறது. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தொடக்கத்திலே பல பல ஸ்லோகங்களாலே உயர்ந்த வேதாந்தார்த்தங்களை தெரிவிக்கிறார், உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை தெரிவிக்கிறார். அதிலேயும் உபனிஷத்துக்கள் என்று சொன்னால் இந்த உபனிஷத்துக்கள் ஒன்றல்ல, பல உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. அந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் பரபிரம்மமான பகவானை பற்றித்தான் தெரிவிக்கின்றன. ஆனாலும் மேலெழப் பார்ப்பவர்களுக்கு சில வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக கூட தோன்றும். ஓரிடத்துல இப்படி சொல்லி இருக்கிறது, இன்னொரு இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறது. இரண்டையும் சேர்த்து பார்த்தால் இதுக்கு அது எதிராக இருக்கிறது, அதுக்கு இது எதிராக இருக்கிறது. இது எப்படி பொருந்துவது என்றெல்லாம் விசாரம் ஏற்படுகிறது. இந்த விசாரத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் வேதவியாசர் என்பவர் பிரம்மசூத்திரம் என்கிறதை அருளி செய்தார். இந்த பிரம்மசூத்திரம் முழுக்க எதை பற்றியது என்று கேட்டால், எங்கெங்கெல்லாம் வேதத்திலே முரண்பட்டதாக நமக்கு தோன்றுமோ அதெல்லாம் முரணில்லை, இப்படித்தான் அதற்கு பொருள் கொள்ள வேணும் என்று அவர் ஒரு வழி காட்டுகிறார். அதிலே ஒரு முக்கியமான விஷயம், அது இந்த ஸ்லோகத்திலேயும் தெரிவிக்கப்படுகிற விஷயம். 8வது ஸ்லோகம் இப்பொழுது நாம் அனுபவிக்கப் போகிறோம். அந்த ஸ்லோகத்திலேயும் தெரிவிக்கப்படுகிற விஷயம், அதனால் அதை மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன். உபனிஷத்துக்களிலே பார்த்தால் சில இடங்களிலே எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் குணங்களோடு கூடியவன், பலவிதமான குணங்களோடு கூடியவன், நிறைய குணங்களோடு கூடியவன் என்று ஒரு இடத்திலே உபனிஷத்து சொல்லுகிறது. இன்னொரு இடத்திலே இன்னொரு உபனிஷத்திலே போய் பார்த்தோமானால் பகவான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் நிர்குணன், குணமற்றவன் என்று சொல்லுகிறது. உபனிஷத்து சொல்கிற வார்த்தையில் குணம் உள்ளவன்றதை எடுக்கிறதா, குணம் இல்லாதவன்றதை எடுத்துக்கிறதா? உபனிஷத்து சொன்னால் ரெண்டுமே வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லை என்று உண்மையைத்தான் சொல்லும் அது வேதம். அப்படி இருக்கிற பொழுது ஒரு இடத்துல குணம் உண்டுன்னு சொல்கிறது, ஒரு இடத்துல குணம் இல்லைன்னு சொல்கிறது, இதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணுறது என்று நமக்கு சர்ச்சை ஏற்படுகிறது. உடனே இதற்கு பதில் சொல்லும் விதமாக அது இவர் எடுத்து காட்டினார். வேதவியாசர் தம்முடைய பிரம்மசூத்திரத்தில் என்ன சொன்னார் என்று பார்த்தோமானால், நஸ்தானதோபி பிரமாணம் உபயலிங்கம் சர்வத்ரஹி என்று அதெல்லாம் விளக்க வேண்டும். சுருக்கமாக தெரிவிக்கிறேன். எம்பெருமானுக்கு குணம் உண்டுன்னு சொன்ன இடங்களெல்லாம் அவனுக்கு நற்குணங்கள் உண்டு, நல்ல குணங்கள், கல்யாண குணங்கள் உண்டு என்கிற விஷயத்தை தெரிவிக்கிறது. குணம் இல்லை என்று சொன்ன இடம் அவனுக்கு தோஷ குணங்கள், அதாவது காமம், குரோதம், லோபம் முதலான கெட்ட குணங்கள் அவனிடத்தில் இல்லை என்று தெரிவிக்கிறது என்று இப்படித்தான் நிர்ணயம் பண்ணினார் வேதவியாசர். அது சொல்லுவதுண்டு.
பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது, தோஷங்களையும் எண்ண முடியாதுன்னு ஒருத்தர். சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணா தோஷாச்ச சார்ங்கிணா. பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது, தோஷங்களையும் எண்ண முடியாது, குற்றங்களையும் எண்ண முடியாதுன்னு. குணங்களை எண்ண முடியாதுன்னு சொன்னால் ஒத்துணுடலாம், அது என்ன பகவானுடைய குற்றங்களையும் எண்ண முடியாதுன்னு சொல்கிறீரே, அது எப்படின்னு கேட்டார். அவையும் பகவானிடத்தில் குற்றமும் கணக்கில்லாமல் இருக்கிறதோ என்ற கேள்வி. அதற்கு மிக சாதுரியமாக என்ன பதில் சொன்னார்? ஆனந்தியாத் பிரதமோ ராசிஹி அபாவாதேவ பశ్చిமஹா. அதாவது எம்பெருமானிடத்தில் கல்யாண குணங்கள் நிறைய இருக்கிறது, அதனால எண்ண முடியாது. பகவானிடத்தில் தோஷம் இல்லவே இல்லை, அதனால் அதையும் எண்ண முடியாது. இப்போ இங்கே எவ்வளவு ரூபாய் இருக்கிறது என்று எண்ணுன்னு ஒரு இடத்த காமிச்சா, முதல்ல ரூபாய் இருந்தால் தானே எண்ண முடியும், இல்லவே இல்லையே எப்படி எண்ணுறதுன்னு கேட்பாளு. அந்த மாதிரி இல்லாததையும் எண்ண முடியாது, அளவற்று இருப்பதையும் எண்ண முடியாது என்று இப்படி மிகவும் சாதுரியமாக பகவானிடத்தில் அளவற்ற கல்யாண குணங்கள் உண்டு, பகவானிடத்தில் தோஷங்கள் என்கிறது துளி கூட கிடையாது, சிறிது கூட கிடையாது என்று இதெல்லாம் வேதாந்தத்திலே நிர்ணயம் செய்யப்பட்ட அர்த்தங்கள். இதைத்தான் இந்த 8வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சதாக்ஷபித சகலஹேயம் சரணாகத சத்ய சத்யஜானானந்தம் உல்லங்கித த்ரிவிதாந்தம் உபனிஷதாம் சதானி காயந்தி த்வாம். உபனிஷதாம் சதானி, நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள். உபனிஷதாம் சதானி என்னால் ஸ்ருதி சதசிர சித்தம் என்று சொல்லுகிறார்களே, அதுதான் நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்களாலே தெரிவிக்க. காயந்தி த்வாம், நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள் உன்னை பற்றி இப்படி தெரிவிக்கிறது. என்னவென்று தெரிவிக்கிறது? சதா க்ஷபித சகலகேயம், எப்பொழுதும் எல்லா தோஷ குணங்களும் அற்றவனாயிருக்கிறான். சதா, எல்லா காலத்திலும் எப்பேற்பட்ட தோஷமும் அவனிடத்தில் கிடையாது. எந்த காலத்திலும் அவனிடத்தில் தோஷம் என்கிறது அவனுக்கு வந்து சேருவதே கிடையாது. யாருக்கு? சரணாகத சத்திய, அவனையே பார்த்து சொல்லுகிறார். சரணாகத சத்திய என்னால் என்ன? அடியவர்க்கு மெய்யனே, சரணாகதி பண்ணினவர்களுக்கு மெய்யனாக இருக்கிறவன். சரணாகதனுக்கு சத்தியனே, அவனிடத்தில் இருக்கிற குணங்கள் எவை என்று கேட்ட சத்திய ஞான ஆனந்தம், கல்யாண குணங்கள் இவைகள்லாம். சத்தியன், சத்தியம் ஞானம் அனந்தம் என்னும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம உபனிஷத்து சொல்லுகிறது. அது அப்படியே இங்கே சத்யா ஞானானந்தம் இல்லை ஞானா அனந்தம், ஞான அனந்தம் என்று கூட கொள்ளலாம். ஆனால் மேலே அனந்தத்தை மறுபடியும் விவரிக்கிறார், அதனால் இது ஆனந்தம் என்கிற குணத்தை சொல்லுகிறது என்று கொண்டார்கள். சத்யஞான ஆனந்தம் என்று சொன்னார். அதுக்கு மேலே இது பகவானிடத்தில் எல்லா கல்யாண குணங்களும் இருக்கிறது என்று ஒரே வரியிலே, அதாவது ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தத்தாலே, ஒரு பாதியாலே எம்பெருமான் எல்லா கல்யாண குணங்களும் உடையவன், தோஷங்களே அற்றவன் என்கிற அர்த்தத்தை சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்தபடியாக 2வது பாதம், அதாவது 2வது பாதி, அதில் என்ன தெரிவிக்கிறார்? உல்லங்கித த்ரிவிதாந்தம், 3 அந்தங்களையும் கடந்தவன் என்று சொல்லுகிறார். அதாவது அனந்தன் என்னி எம்பெருமானுக்கு திருநாமம். அனந்த அந்தம்னா அளவீடு, 3 அளவீடுகளையும் கடந்தவன். 3 அளவீடு என்னால் என்ன? அதாவது தேச ஒரு பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் என்று சொல்லுவார்கள். அதாவது மற்றவர்களெல்லாம் என்ன, ஒரு தேசத்தில் இருந்தால் இன்னொரு தேசத்தில் இருக்க முடியாது, ஒரு தேசம் மட்டும்தான் அவனுக்கு அளவு, அடுத்த தேசத்துக்கு போக முடியாது. இந்த காலத்தில் தான் இருக்கலாம், இன்னொரு காலத்தில் இருக்க முடியாது. அதே போல் இன்ன வஸ்துவில் தான் இருக்கலாம், இன்னொரு வஸ்துவில் இருக்க முடியாது. இப்போ ஆத்மா என்கிறது இந்த சரீரத்தில் தான் இருக்கும், இன்னொரு சரீரத்தில் இருக்க முடியாது. ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன்? உல்லங்கித த்ரிவிதாந்தம், இந்த 3 அளவீடுகளையும் கடந்தவன், எல்லா காலத்திலும் இருப்பவன், எல்லா இடத்திலும் இருப்பவன், எல்லா வஸ்துக்களிலும் இருப்பவன் என்று அந்த 3 அளவீடுகளையும் கடந்து இருக்கிறபடினால தான் அவனுக்கு அனந்தன் என்னே பேர். அனந்தன் என்னால் திரிவித பரிச்சேத ரகிதன் என்று சொல்லுவார்கள். 3 விதமான அளவீடுகளும் அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் யார் சொல்றா? நான் சொல்லலை. உபனிஷதாம் சதானி காயந்தி த்வாம், உன்னை பார்த்து உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. நீ எல்லா கல்யாண குணங்களிலும் பொருந்தினவன், எல்லா தோஷங்களும் நீங்கினவன், ஒரு தோஷமும் இல்லாதவன், 3 அளவீடுகளையும் கடந்து எல்லா காலத்திலும் எப்பொழுதும் எல்லா வஸ்துக்களிலும் நிறைந்திருப்பவன் என்பதென்றோ உன்னுடைய பெருமை என்று நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள் உன்னுடைய பெருமையை சொல்லுகின்றனவே என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அந்த வேதம் சொல்லுகிற அர்த்தத்தை
தெரிவித்தார். அடுத்தபடியாக 9வது ஸ்லோகம். இந்த 9வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், 3 விதமான தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், இது 3ஐயும் கூட பகவானே பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் பகவானை படைப்பவர்களோ பகவானை காப்பவர்களோ பகவானை அழிப்பவர்களோ கிடையாது. ஆனால் அவன் எல்லாவற்றையும் செய்கிறான், ஆனால் அவனுக்கு இதை செய்பவர்கள் ஒருத்தரும் கிடையாது என்று அந்த அர்த்தத்தை இந்த 9வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். கரோஷி ந கிரியசே கேனாபி ஸ்தாபயசி ந சம்ஸ்தாப்யசே அனன்யஸ்திதா ஹரசி நிகிலம் ந ஹ்ரியசே அஹீந்திர நகரேந்திர அனகஜோதிஹி ஸ்புரத்து. அகீந்திர நகரேந்திரன், அகீந்திர நகரம் என்னால் திருவகீந்திரபுரம் என்பது திவிதேசத்தினுடைய பெயர். அகீந்திரன் என்னால் ஆதிசேஷன். அவன் இங்கே வந்து ஆராதித்தபடியினாலே இந்த நகரத்திற்கே அகீந்திர நகரம் என்று பெயர். அதைத்தான் திருவகீந்திரபுரம் என்று தமிழிலே சொல்லுகிறோம். அது சம்ஸ்கிருதத்தில் திருவகீந்திரபுரம். அகி என்னால் பாம்பு, அகீந்திரன் என்னால் ஆதிசேஷன், அகீந்திரபுரம் அது திரு அகீந்திரபுரம். அகீந்திர நகரேந்திரா திருவகீந்திரபுரத்து எம்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? அனகஜோதிஹி ஸ்புரன்னு, அதாவது எந்த விதமான குறைபாடும் இல்லாதபடி பெரிய தேஜஸாய் பிரகாசிக்கிறான் அந்த எம்பெருமான். என்ன அவனுக்கு குறைபாடு இல்லை, எப்படி பிரகாசிக்கிறான் என்கிறதை 3 பாதங்களாலே விவரிக்கிறார். முதல்ல என்ன சொல்றார்? கரோஷி ந கிரியசே கேனாபி, நீ உலகத்தையெல்லாம் படைக்கிறாய், கரோஷி. ஆனால் கேனாபி ந கிரியசே, ஆனால் வேறு யாராலும் நீ படைக்கப்படுவதில்லை. எல்லாரையும் இவன் படைக்கிறான், ஆனால் இவனையும் படைத்தவன் ஒருத்தன் உண்டோன்னு கேட்டா கிடையாது. அதனால் நீ துவம் கரோஷி ந கிரியசே கேனாபி, யாரும் உன்னை படைப்பதில்லை என்று சொன்னார். அது படைத்தலை பற்றி சொன்னது. அடுத்தபடி ஸ்தாபயசி, எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிறாய், அதாவது காத்தல் தொழிலை செய்கிறாய் என்று பகவானை சொன்னார். ஸ்தாபயசி நீ, ஆனால் நீ எப்படிப்பட்டவன்? நசம்ஸ்தாப்யசே, உன்னை காப்பவர் யாரும் இல்லை. எல்லாரையும் நீ காப்பாற்றுற, உன்னையும் காப்பவர் ஒருவர் உண்டோன்னு கேட்டால் ஒருத்தரும் கிடையாது. நம்முடைய தேசத்தை காப்பவர் யார் என்று கேட்டால் அவர் சொல்லுவோம், ஒருத்தர் பிரதம மந்திரி என்று அவர் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறார் அப்படி. ஆனால் அந்த பிரதம மந்திரிக்கே ஆபத்து வராமல் காப்பதற்கு இன்னும் பல பேர் வேண்டியிருக்குது இல்லையா? சுற்றியும் அவர்களுக்கு காவலாளிகள் வேண்டி இருக்கிறது. அவர்களே இதுவாகிட்டா அவர்களையும் அழிப்பதற்கு இன்னொருத்தர் வேண்டி இருக்கிறது என்று இப்படி போகிறது உலக வாழ்க்கை. ஆனால் அப்படி கிடையாது. ஸ்தாபயசி, பகவான் விஷயத்தில் என்ன? ந சம்ஸ்தாப்யசே, உன்னை யாரும் காப்பவர் இல்லை, எல்லாரையும் நீ காக்கிறாய், ஆனால் உனக்கு மேல் உன்னை காப்பவர் என்று ஒருத்தரும் கிடையாது. அனன்யஸ்திதா, அதைத்தான் சொல்லுகிறார். அனன்யஸ்திதா என்னால் அர்த்தம் வேறு ஒருத்தருடைய தயவு இல்லாமல் ஆதாரம் இல்லாதவனாய் தானே ஆதாரமாய் நிற்கிறவன். அனன்யஸ்திதா, வேறு ஒருத்தனுடைய ஒரு ஆதாரத்திலே தான் நிற்பவன் அல்லனிவன். நம்முடைய உடல் எத்தாலே நிற்கிறது? உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவாலே நிற்கிறது. ஆத்மா வெளியில் போயிடுத்தோன்னா அடுத்த நிமிஷம் உடல் தானே விழுந்து விடும் இல்லையா? அதானே உயிர் பிரிந்தது என்று எழுதுகிறார்களே. அப்போ உயிர் என்று உள்ளே ஒன்று இருந்தது, அது வெளியிலே பிரிந்து சென்றது என்பதை நாமும் ஒப்புக்கொள்கிறோம் என்று தானே ஆகிறது. அதனால் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடலுக்கு இயக்கம். அப்போ இந்த உடலை எது தாங்குகிறது? ஆத்மா தாங்குகிறது. சரி, இந்த ஆத்மாக்களை யார் தாங்குகிறார்கள் என்னால் சர்வேஸ்வரன் தாங்குகிறான். உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் என்று அவன்தான் தாங்குகிறான் சொன்னான். சரி, உடலே ஆத்மா தாங்குகிறது, ஆத்மாவை பகவான் தாங்குகிறான். அந்த பகவானை யார் தாங்குகிறான்னு கேட்டால் அவன் தன்னை தானே தாங்கிக் கொள்ளுகிறான். அவனுக்கு இன்னொருத்தர் தாங்குபவர் கிடையாது. அனன்யஸ்திதா, இன்னொருத்தர் தாங்குபவர் கிடையாது என்று சொன்னார். இது காத்தலை சொல்லிவிட்டார். அடுத்தபடி அழித்தல். ஹரசி நிகிலம், இந்த உலகனைத்தையும் நீ அழிக்கிறாய்னு சொன்னார். ஆனால் நஹ்ரியசே, உன்னை அழிப்பவர் என்று ஒருத்தருமே கிடையாது. என்றைக்குமே எம்பெருமானுக்கு அழிவே கிடையாது இல்லையா? அவன் அவ்யயன், அழிவில்லாதவன். அதனால ஹரசி நிகிலம் நஹ்ரியசே, ஒருத்தரும் உன்னை அழிப்பதில்லை. ஆக உலகத்தை நீ படைக்கிறாய், உன்னை படைப்பதில்லை ஒருவனும். உலகத்தை நீ காக்கிறாய், உன்னை காப்பவன் எவனும் இல்லை. உலகத்தை எல்லாம் நீ அழிக்கிறாய், ஆனால் உன்னை அழிப்பவன் ஒருத்தரும் இல்லை. அப்படியாக வென்றோ நீ அனகஜோதிஹி ஸ்புரன்னு என்று இப்படி அனகஜோதியாக, அழிவில்லாத குறைபாடில்லாத பெரும் சோதியாக
நீ விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.